இன்றைய காலை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சந்தித்த வேளையில். ஒவ்வொரு நாளும் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை சந்திப்பது சுவையானது மட்டுமல்ல, பயனுள்ளதும் கூட. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினருடன் ரமேஷ் பிரபா கலந்து உரையாடுவதை பார்ப்போமா? சந்தித்த வழியில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் இக்னைட் சமூக அமைப்பின் நிறுவனர் சத்யவதி நாகராஜன். வணக்கம். இந்த இக்னைட்டுங்கிற சமூக அமைப்பு பெரும்பாலும் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிகம் ஈடுபடுகிறதாக இருக்கு. இந்த அமைப்பினுடைய உருவாக்கம் பற்றி முதல்ல சொல்லுங்களேன். இது 2003 உருவாக்கணும். சுஷீலா ஜோசப் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டும் நானும் தான் சேர்ந்து இதை ஆரம்பிச்சது. இதை ஆரம்பிச்ச அது அந்த என்ன சொல்றது, அந்த விதை அப்படின்னா அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்னன்னா என்னுடைய மகள் அப்போ 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 9th போயிட்டு இருந்தா 2003. அப்போ நாங்கள் குவைட்லேருந்து இங்கே வந்துட்டோம். நான் ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் குவைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவளும் அங்கே தான் படிச்சுட்டு இருந்தா. சரி, இங்கே வந்த உடனே தமிழ் பேப்பரில் பார்த்துட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி எவ்வளோ நல்லா படிக்கிறாங்க. ஒரு பையனை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியோட மகன், அவங்க நல்ல மார்க் வாங்கியிருக்கான், அவனுக்கு பொருள் உதவி வேணும் அப்படின்னு வந்திருந்தது. சரி, நான் அதை பார்த்துட்டு சொன்னேன், பாரு நித்யா, இந்த மாதிரி எவ்வளோ நல்லா படிக்கிறாங்க, அந்த மாதிரி நீ படிக்கணும் அப்படின்னு ஆஸ் அ மதர் சொல்லும்போது அவ சொன்னா, அம்மா நீ ஆக்சுவலாக பேஸையே மறந்துட்டு அவங்க ஹெல்ப் வேணும்னு கேட்டிருக்காங்க, ஸோ நம்ம ஹெல்ப் பண்ண போய் ஏதாவது பண்ணு அப்படின்னோடனே சரி, அது ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ரைட். சரின்னா நானும் அவளும் அந்த வீட்டுக்கு போனோம் அன்னைக்கு. அது கோடம்பாக்கத்தில் போய் அந்த பையனை பார்த்தோம். மிகவும் ஏழ்மையான பையன். சரின்ட்டு நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு நினைச்சப்போ, என்ன அளவுக்கு உதவி தேவை நமக்கு தெரியாம கமிட் பண்ண முடியாதுன்னு அவங்க பிரின்சிபலை போய் பார்க்கணும்னு சொன்னோம். பிரின்சிபலை போய் பார்த்தோம். ஜெனரல் கரியப்பா ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூல்ல பிரின்சிபல் மிஸ்டர் முருகையன், அவரை போய் பார்த்து அவர் சொன்னார், இந்த பையனுக்கு ரொம்பவே உதவி தேவை, உங்களால் என்ன முடியும் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது கேள்விப்பட்டப்போ அப்போ 7500 ரூபாய் தான் அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு வேண்டிய உதவி. அப்போ 2 வருஷத்துக்கு நம்ம அதை செய்யலாம் அப்படின்னு கணவரை கேட்டு அவரும் ஒத்துக்கிட்டாங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் செஞ்சது? அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த அமைப்பு. அப்போ மிஸ்டர் முருகையன் சொன்னாரு, இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க, இந்த ஒரு குழந்தை மட்டும் இல்லை, நிறைய குழந்தைங்க இருக்காங்கன்னு. அந்த முதல் வருஷமே எங்களுக்கு 11 பேருக்கு உதவிகள் கிடைச்சது. அதுல சுஷீலா ஜோசப் அவங்களும் அவங்களோட இன்னொரு நண்பர்களும் சேர்ந்து ஒரு இன்ஜினியரிங் பையனையும் படிக்க வச்சார். அப்படிதான் இந்த அமைப்பு ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு அந்த அமைப்பினுடைய வளர்ச்சி செயல்பாடுகள் பற்றி அப்படியே சொல்லிட்டாங்களே. 2003 நாங்க ஒரு 11 குழந்தைங்களை படிக்க வச்சோம். அப்புறம் 2004 அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, நாங்கள் செய்கிறோன்றதை கேள்விப்பட்டு 2004 உதவிகள் கிடைக்கும் போது சுஷீலா ஜோசப் அவங்களுடைய கணவர் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கீழ்பாக்கில் மெம்பராக இருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி கேள்விப்பட்டுட்டு நாங்கள் என்ன செய்கிறோன்றதை பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, சரி அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் எவ்வளோ பசங்களுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுதோ பண்ணுங்க, அதே நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதே அமௌண்ட் ஆஃப் சில்ட்ரனுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க முன் வந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய உதவியாக இருந்து 2004 11 தான் பண்ணோம். ஆனால் 2005 நாங்கள் கிட்டத்தட்ட 25 குழந்தைங்க பண்ண முடிஞ்சுது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் 2006 ஓப்பன்ற ஒரு ஆர்கனைசேஷன் யூஎஸ்ல இருக்காங்க. அவங்களும் இதை பற்றி கேள்விப்பட்டு, அவங்க பேசிக்கலி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க ஓப்பன். அவங்க எங்கள் அமைப்பை பற்றி கேள்விப்பட்டு அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தவங்களை பார்க்க சொன்னாங்க. அவங்களுக்கும் இந்த நாங்கள் செய்யறது ரொம்ப பிடிச்சிருந்தது, திருப்தி இருந்ததுனால அவங்க டோட்டலாக 50% ஃபண்டிங் அவங்க பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் 50 குழந்தைங்களாச்சு. போன வருஷம் 67 குழந்தைங்க, இந்த வருஷம் 65 குழந்தைங்க, அப்படியே நாங்கள் 250 குழந்தைங்கள தாண்டிட்டோம். பெரிய விஷயம், பெரிய விஷயம். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்ன போட்ட விதை இன்னைக்கு ஒரு 250 குழந்தைங்களுக்கு இதுல என்ன நிலையில இருக்கு? அதாவது பள்ளி கல்லூரி எல்லாமே அடக்கமா? அதை பற்றி சொல்லிட்டோங்க. நாங்க எவ்வளவோ பேருக்கு உதவிகள் தேவைப்படுது, பட் நம்ம எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நாங்க முதல்ல போன ரூட்லயே தான் நாங்க போயிட்டு இருக்கோம். அது என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க படிச்சிருக்கணும், இல்லைன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். நல்ல விஷயம். தமிழ்
படிச்ச குழந்தைங்களுக்கு தான் ஹெல்ப் பண்றோம். தமிழ் வழி கல்வி. தமிழ் வழி கல்வி தான். அதுக்கப்புறம் வந்து ஏழை மாணவர்கள், ஆனா நல்ல மார்க் எடுத்திருக்கணும். காரணம் என்னன்னீங்கன்னா, நல்ல மார்க் எடுக்கலன்னா நம்மளால அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. என்ன நல்ல மார்க் எடுக்கிற குழந்தைங்க ஆனா வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்ற குழந்தைங்க, அதாவது குடும்பத்துல வறுமை இருக்கலாம், மதிப்பெண்ல வறுமை இருக்க கூடாது. எஸ், எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு கான்செப்ட்ல தான் நாங்க பண்றோம். ஒன்லி காலேஜ் எஜுகேஷன், அதாவது பாலிடெக்னிக், தொழில் சார்ந்த கல்விகள். அப்போ வந்து உங்களுக்கு உடனே வேலை கிடைக்குது, அதனால நல்ல சம்பளம் வாங்க முடியும். அந்த கல்விகளுக்கு தான் மெயினா பண்றோம். பாலிடெக்னிக் டீச்சர் ட்ரைனிங் பண்ணோம், நர்சிங் பண்றோம். அப்புறம் வந்து பிஇ வந்து 2 குழந்தைங்க. எங்களுக்கு வர அப்ளிகேஷன்லயே ஹையஸ்ட் மார்க் யார் வாங்குறாங்களோ அவங்க, ஒரு பெண் ஒரு ஆணுக்கு பிஇ பண்றோம். சரி, இப்ப நீங்க இந்த பார்த்த இந்த 250ல பல்வேறு தரப்பட்ட வித்தியாசமான பின்னணிகள் இருந்திருக்கும், அதை பற்றி சொல்லுங்களேன். எங்களோட அமைப்புல வந்து மெயினா என்னன்னா, நாங்க டைரக்டா ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்கள சூஸ் பண்றது இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கொடுப்பாங்க, ஸ்கூல்ல கொடுத்துருக்கோம். எல்லா ஸ்கூல்ஸ்ல இருந்து எங்களுக்கு அந்த ஃபார்ம் வரும். அந்த ஃபார்ம் எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒரு இன்டர்வியூ மாதிரி வைப்போம் அந்த குழந்தைங்களுக்கு, மார்க்ஸ் எல்லாம் வந்த உடனே. அந்த இன்டர்வியூ வைக்கும்போது அவங்க எழுதியிருக்கிற அப்ளிகேஷன்ல எழுதியிருக்கிறது கரெக்டா அப்படின்றது நமக்கு தெரியும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், குழந்தைங்களுக்கு தெரியாமலே நாங்கள் வீடு வீடா போய் செக் பண்ணுவோம். அவங்க சொல்றது சரிதானா, சொந்த வீடுனா கன்சிடர் பண்ண மாட்டோம், வீட்டில் டெலிஃபோன் லைன் இருந்ததுன்னா கன்சிடர் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி எல்லாம் சில பேசிக் இது வச்சுட்டு நாங்கள் பண்றதுனால எங்களுக்கு வந்து நிஜமாவே நீடி சில்ட்ரனுக்கு மட்டும்தான் செய்யறோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கு. அதனால அங்க போகும்போது ரொம்ப சோகமா இருக்குங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் ஓகே நல்லா இருக்காங்க அப்படின்னு, ஆனா அங்க போய் பார்க்கும்போது அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, அப்பா வந்து எழுந்திருச்சு எங்க கிட்ட பேச முடியாத நிலைமையில படுத்திருப்பாரு, நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்காங்க, அப்புறம் தனிமையில குழந்தைங்க முக்கால்வாசி இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால எல்லாமே அந்த மாதிரி குழந்தைங்களை தான் நாங்க சந்திக்கிறோம். இப்ப இதுல பல சமயங்கள்ல எப்பவுமே நிதி உதவி அப்படிங்கும்போது அதுல வந்து பெரும்பகுதி சரியானவர்களாகலாம் இருக்கலாம், சில சமயங்கள்ல அது சரியாக பயன்படுத்தப்படாமல் போறதுக்கான காரணத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நேரடியா அவங்க கிட்ட பணத்தை கொடுக்காம அதை ஒரு பாதுகாப்பான வழி, அதை எப்படி செயல்படுத்துறீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. முதல்ல வந்து நாங்க என்ன செய்யறோம்ன்றது தெரிஞ்ச உடனே மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. இப்ப எங்க வளர்ச்சிக்கு காரணமே அதுதான். அதாவது நாங்க பணத்தை வாங்கி அவங்ககிட்ட டைரக்டா கொடுத்துறது இல்ல, போய் அந்த குழந்தை நிஜமாவே தேவைதானே அந்த குழந்தைக்குன்றதை பாக்குறோம். அடுத்தது அந்த குழந்தைங்க சேர்ந்த உடனே தமிழ் மீடியம் ஸ்கூல்ல இருந்து வரதுனால அவங்களுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் நடத்துறோம். மாசத்துல 3 நாள் அந்த கிளாஸ் இருக்கு. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் நடத்துறோம். அதெல்லாம் பண்ணும்போது அந்த குழந்தைங்க வந்து ஒரு ஹோல்சம் டெவலப்மெண்டா இருக்கு அப்படின்றது மக்களுக்கு புரியுது. அது மட்டும் இல்ல, ஒரு குழந்தை படிக்கல, காலேஜ்ல சேர்ந்துட்டு மார்க் ஷீட்ஸ் கலெக்ட் பண்றோம் அவங்க கிட்ட இருந்து. சப்போஸ் அவங்க வந்து மார்க் ஷீட்ல அரியர்ஸ் இருந்ததுன்னா நாங்க பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்போ அவங்களுக்கு வந்து எப்படியும் நம்ம படிச்சு பாஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போகும்போது அவங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ அவங்க வந்து அவங்கள ஒரு சீரான நிலையில கொண்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியும். அடுத்தது என்னன்னா, என்னென்ன செலவு பண்றோன்றது, யார் எங்களுக்கு பணம் கொடுத்தான்றது நெட்டில் எங்களோட வெப்சைட்ல இருக்கு, www.ignite.org.in. அதுல வந்து யார் ஒரு குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணாங்க, என்ன செலவாச்சு அப்படின்றது எல்லாமே இருக்கு. அண்ட் எங்களுடைய மொத்த செலவுகள் பாத்தீங்கன்னா less than 1%. நாங்க கலெக்ஷன் பண்றதுல less than 1% தான் நாங்க இப்போ செலவு பண்றோம். அதனால எங்களுக்கு வந்து அதுல ஒரு, அதே மாதிரி இப்ப உங்களுக்கு நிதியுதவி செய்ய இன்னைக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் வராங்க, அவங்களுக்கும் அமைப்பு மேல ஒரு நம்பிக்கை வரணும், உண்மையிலே இவங்க சரியாதான் செயல்படுத்துறாங்க, நம்ம கொடுக்குற காசு சரியான விஷயத்துக்கு தான் போகுது அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை வரும்போது தான் வந்து இன்னும் அது சிறப்பா இருக்கும். அதை எப்படி, அந்த டிரான்ஸ்பரன்சி எப்படி செயல்படுத்துறீங்க? அதுதாங்க மெயினா வந்து நெட்ல எல்லாமே இருக்கு. நெட்ல வந்து என்ன நாங்க செலவு பண்றோம்ன்றது இருக்கு. அண்ட் அவங்க டைரக்டா குழந்தைங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம், அவங்களோட அட்ரஸஸும் இருக்கு. அடுத்தது நாங்க மார்க் ஷீட்ஸ் அனுப்புறோம். இப்ப ஓப்பன் ஆர்கனைசேஷன் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து இதை ரொம்பவே, நாங்க அவங்களோட சேர்ந்த உடனே அவங்க கிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். அவங்க வந்து இந்த ஸ்கீம் வந்து எஜுகேட் அ சைல்டு அப்படின்னு ப்ரமோட் பண்றாங்க அமெரிக்கால. அப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மதிப்பெண்கள் கேக்குறாங்க, அந்த குழந்தை எப்படி படிக்குது என்ன அப்படின்றது அவங்களுக்கு கரெக்டா தெரியும். அதனால அக்கௌண்ட்ஸும் உங்களுக்கு இதுல இருக்கிறதுனால எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்குது அப்படின்றது, டிரான்ஸ்பரன்சி இருக்கு. இப்போ இந்த மாதிரி இந்த 6-7 வருடங்கள்ல இந்த மாதிரி படித்து அடுத்தடுத்த நிலைக்கு வளர்ந்த அந்த குழந்தைகள் பற்றி சொல்லுங்களேன். நிறைய குழந்தைங்க இருக்காங்க, நிறைய உதாரணங்கள். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
என்னன்னா ஒரு குழந்தை இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து